Good morning students. 11th Maths Volume 1 Chapter 2 Basic Algebra பார்த்துருந்தோம். Last classல Basic Algebra exercise 2.7 Method of Undeterminate Coefficient பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூ டுடே கிளாஸில் நம்ம பார்க்கலாம். Method of Undeterminate Coefficients இதில் example sum number 2.18 okay. Listen, கவனிங்க. Prove that AP plus Q equal to 0 if f of x equal to x cube minus 3bx plus 2b is divisible by g of x equal to x squared plus 2ax plus a squared. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா f of xங்கிறது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஃபங்க்ஷன், g of x அப்படிங்கிறது ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் ஃபங்க்ஷன். f of x ஃபங்க்ஷனை நான் g of x ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணுறப்போ ab plus q equal to 0 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் போகலாம். சொல்யூஷன் நோட் தட் த டிகிரி ஆஃப் f of x இஸ் 3. நம்ம பார்க்க f of xங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல், ஸோ அதோட டிகிரி வந்து 3. நெக்ஸ்ட் அண்ட் த லீடிங் கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. இந்த கியூபிக் பாலினாமியல் ஃபங்க்ஷனில் லீடிங் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 1. அதுதான் லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். லீடிங் கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. ஓகே. சின்ஸ் g of x divides f of x, we have the quotient. இப்போ f of x g of x டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க f of x g of x டிவைட் பண்ணும். அப்படி f of xங்கிற ஃபங்க்ஷனை g of x டிவைட் பண்ணுச்சுன்னா நமக்கு ஒரு கோஷன் கிடைக்கும். அந்த கோஷன்ட்டை q of x அப்படின்னு சொல்லுவோம். q of x ஈக்குவல் டு x ப்ளஸ் b. ஸோ f of xங்கிற ஒரு ஃபங்க்ஷனை g of xங்கிற ஃபங்க்ஷன் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கோஷன் எப்படி எடுத்துட்டோம்? q of x ஈக்குவல் டு x ப்ளஸ் b. ஓகே. ஸோ we know that f of x ஈக்குவல் டு q of x into g of x. இப்போ f of xங்கிற ஃபங்க்ஷனை q of x ஆல் டிவைட் பண்ணப்போ எனக்கு கோஷன் கிடைக்குதுன்னா அந்த கோஷன்ட்டையும் நம்ம டிவைட்ஸ் இருக்குல்ல g of x மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? f of x ஈக்குவல். இது ஆல்ரெடி இந்த ஃபார்ம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ f of x ஈக்குவல் டு q of x into g of x. f of x ஓட ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. f of x வேல்யூ எனக்கு x cube minus 3bx plus 2q is equal to q of x x plus b into g of x அப்படிங்கிறது x squared plus 2ax plus a squared into அந்த கோஷன் q of x பதில் x plus b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ x cube minus 3bx plus 2q is equal to இந்த ஃபேக்டர்ல இந்த குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் x squared plus 2ax plus a squared இதையும் x plus b மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ x ஸ்கொயர்டை x மல்டிப்ளை பண்ணால் x cube, 2ax ஐயும் இங்கே உள்ள x மல்டிப்ளை பண்ணால் 2ax ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்டு x a ஸ்கொயர் x ப்ளஸ் நெக்ஸ்ட் b ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். b x ஸ்கொயர் ப்ளஸ் b ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 2abx ப்ளஸ் இங்கே b மல்டிப்ளை பண்ணுறப்ப a ஸ்கொயர் b. ஓகேங்களா? ரைட். x cube minus 3bx plus 2q is equal to x cube plus இல்லை பாருங்களா x ஸ்கொயர்டை காமன் எடுத்துக்கலாம். x ஸ்கொயர் இங்கேயும் பாருங்கள் x ஸ்கொயர் இருக்காங்களா? ஸோ இது ரெண்டுலையும் x ஸ்கொயர்டை காமன் எடுத்துட்டோம்னா மீது என்ன இருக்கும்? 2a plus b into x ஸ்கொயர். நெக்ஸ்ட் x வேரியபிள் பாருங்கள் இந்த இருக்காங்க a ஸ்கொயர்டு x, அடுத்தது 2abx. ஸோ எக்ஸை காமன் எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2abx, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab into x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் என்ன இருக்காங்க? a ஸ்கொயர் b. ஸோ இப்போ இந்த டேர்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு வேரியபிள் அண்டு எக்ஸ் வேரியபிளை காமனாக எடுத்துகிட்டு டேர்மை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் bh. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கியூபிக் பாலினாமியல் ஃபங்க்ஷனையும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கியூபிக் பாலினாமியல் ஃபங்க்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது கியூபிக்கு, ரைட் சைடில் இருக்கிறது கியூபிக் பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாருங்கள் எக்ஸோட பவரில் 3 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே கியூபிக் பாலினாமியல் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணலாம். ஓகே, கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். லெஃப்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்காங்க? இல்லை, 0. ஓகேங்களா? ரைட் சைடில் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்காங்க? 2ab. ஓகே, ஸோ 2a plus b equal to 0. Therefore b equal to minus 2a. b equal to minus 2a. Equation number 1. Next, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை கம்பேர் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்காங்க? மைனஸ் 3b. அதே போல் ரைட் சைடில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ இங்கே பாருங்கள் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்காங்க? மைனஸ் 3b. அதாவது மைனஸ் 3b. திஸ் மைனஸ் 3b. ஓகேயா? இப்போ இதிலிருந்து நம்ம அடுத்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2a இந்த இடத்துல ஈக்குவேஷன் 1ல் என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள்? b
b equal to minus 2a இருக்கு இல்லையா, இந்த b க்கு பதிலாக இந்த பிளேஸில் இங்கே b க்கு பதிலாக minus 2a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேயா, ரைட். அப்போ b க்கு பதிலாக minus 2a சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2a இன்ட்டு மைனஸ் 2a ஈக்குவல் டு மைனஸ் 3b. அதான் ஈக்குவேஷன் 1ல் உள்ள b யோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு 4 a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3b. இப்போ 4a ஸ்கொயரில் a ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 3a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3b. இப்போ இந்த minus 3 கேன்சல் ஆகிடும். therefore a square equal to b. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ கான்ஸ்டன்ட் டைமை கம்பேர் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு கான்ஸ்டன்ட் டைம் என்ன இருக்காங்க, a square b. ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் டைம் 2q. அது பாருங்கள், ஈக்குவேஷன் போங்க. இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் கான்ஸ்டன்ட் டைம் 2qவும் ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் டைம் a square b இருக்காங்களா, இதை கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு a square b equal to 2q அப்படின்னு இருக்காங்க. ஸோ a square into bக்கு பதிலாக ஈக்குவேஷன் 1ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 2a இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் 2a இஸ் ஈக்குவல் டு 2q. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2a³ இஸ் ஈக்குவல் டு 2q. இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, மைனஸ் a³ அந்த மைனஸ் a³ எப்படி ரைட் பண்ணுறோம்னா மைனஸ் a இன்ட்டு a ஸ்கொயர் ஈக்குவல் டு q. ஓகே, ரைட். இப்போ மைனஸ் a b ஈக்குவல் டு q. அதாவது லாஸ்ட் டேர்மில் பாருங்கள், மைனஸ் a இன்ட்டு a க்யூப் அப்படிங்கிறத மைனஸ் a இன்ட்டு a ஸ்கொயர் ரைட் பண்ணுறோம். ஏன் a ஸ்கொயர் ரைட் பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் 2ல் a ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், b. ஸோ இந்த b-யை கொண்டாந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த a ஸ்கொயருக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம b-யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் a b ஈக்குவல் டு q அப்படின்னு கிடைப்பாங்க. அதை தான் பார்க்குறோம். மைனஸ் a அந்த a ஸ்கொயருக்கு பதிலாக b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2ல் உள்ள b வேல்யூ சப்ஸ்டியூட் b ஈக்குவல் டு q. இந்த மைனஸ் ஏபியை ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஏபி ஆகிடுமா, அப்போ ஏபி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். எக்ஸாம் சம் நம்பர் 2.19. Use the method of undetermined coefficient to find sum of 1 plus 2 plus 3 plus and so on plus n minus 1 plus n. Okay, n belongs to n. Use the method of undetermined coefficients to find the sum of 1 plus 2 plus 3 plus and so on plus n minus 1 plus n, n belongs to n. ஸோ இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இது ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலானா n × n + 1/2 அப்படின்னு சொல்லி ஃபார்முலா படிச்சிருங்க. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட், ப்ரூவ் போகலாம். லெட் Sn ஈக்குவல் டு n plus n minus 1 plus n minus 2 plus and so on plus 2 plus 1 அப்படிங்கிறது எடுத்துக்கணும். பாருங்கள், சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்குது. ஃபஸ்ட் எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். இதோட சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃபில் ஃபஸ்ட் இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ், அதான் Sn, சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு Sn அப்படின்னு எடுத்துட்டோம். Sn ஈக்குவல் டு 1 plus 2 plus 3 and so on plus n minus 1 plus n அப்படிங்கிறத இங்கே நம்ம ரிவர்ஸில் எழுதுவோம். n plus n minus 1 plus n minus 2 plus and so on plus 2 plus 1 அப்படின்னு ரைட் பண்ணிட்டோம். ரைட், நெக்ஸ்ட்டு n plus n minus 1 plus n minus 2 plus and so on. இந்த 2 இருக்குல்ல, இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா n ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். n ஆட் கூட்டி கழிச்சிட்டோம். அப்போ n minus n வேல்யூ மாறாமல் n minus n plus 2 ப்ளஸ் அடுத்த நெக்ஸ்ட் 1 இருக்கா, அங்கே n ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ n minus n plus 1 அப்படின்ட்டு வருவாங்க. ஓகே, ரைட். இப்போ is equal to n plus n minus 1 plus n minus 2 plus and so on plus இப்போ அதை பாருங்கள், n minus n plus 2 இருந்துச்சா, அதில் இந்த n minus இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் minus n plus 2 இருக்குல்லையா, அதுக்கு மைனஸை காமன் எடுக்கும். இந்த மைனஸ் காமன் எடுத்துச்சுன்னா மீது என்ன இருக்காங்க, n plus 2ங்கிறது n minus 2 இருக்கும். ப்ளஸ் அதே போல் நெக்ஸ்ட் n minus n plus 1 இருந்துச்சா, அந்த மைனஸ் n plus 1 அதுலேருந்து மைனஸை காமன் எடுத்துட்டோம்னா n minus 1 வருவாங்க இந்த பிளேஸில். ஓகே, ரைட். ஸோ என்ன மைனஸை காமன் எடுத்துக்கணும், அவ்வளோதான். லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் மைனஸை காமன் எடுத்துட்டோம். இதில் அதே கூட மைனஸை காமன் எடுத்துக்கணும். ரைட், இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா n டேர்ம்ஸ் இருக்காங்களா, இந்த n டேர்ம்ஸ்லேருந்து என்ன காமன் எடுக்கும், n காமன் எடுத்துட்டோம்னா n இன்ட்டு அப்போ n எடுத்துட்டோம்னா அந்த பிளேஸில் என்ன இருக்கும், இங்கே 1 ப்ளஸ் இங்கே n minus 1 இதுலேருந்து n எடுக்கணும். n இருந்தால் எடுத்துக்கோ, இல்லையா டிவைட் பண்ணிக்கோ. அப்போ n minus 1 by n. அடுத்து அதே போல் n minus 2 இங்கே n இல்லை, ஸோ அப்போ டிவைட் பண்ணணும். n minus 2 by n.
ஸோ இப்படி ஒவ்வொரு டேர்ம்லையும் n எடுக்கிறதுனா எடுத்துக்கங்க, இல்லை அப்படிங்கப்போ அதால் என்னால் டிவைட் பண்ணிக்கணும். n மைனஸ் ப்ராக்கெட் n மைனஸ் 2 பை n ப்ளஸ் அதே போலங்க n மைனஸ் n மைனஸ் 1 டிவைடட் பை n. ஸோ லாஸ்ட்டு n காமன் எடுத்துட்டோம், n காமன் எடுத்த பிறகு நமக்கு 1 ப்ளஸ் n மைனஸ் 1 பை n ப்ளஸ் n மைனஸ் 2 பை n ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ப்ளஸ் n மைனஸ் bracket of n minus 2 divided by n plus n minus bracket of n minus 1 by n. ஸோ எல்லாத்தையும் n காமன் எடுத்த பிறகு n இருந்தால் எடுத்துக்கணும், இல்லையாத n இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் என்னால் டிவைட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே இதுவரையில் ஈக்குவல் சிம்பிள் போட்டால் இங்கே லெஸ் தான் ஆர் ஈக்குவல் போகிறோம். ஏன் சார் இங்கே லெஸ் தான் ஆர் ஈக்குவல் போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சின்ஸ் n மைனஸ் 1 பை n இஸ் லெஸ் தான் 1. எப்படி சார்? இப்போ n மைனஸ் 1 பை n அப்படிங்கிறத நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் செப்பரேட் பண்ணோம்னா எப்படி எழுதலாம்? n பை n மைனஸ் 1 பை n அப்படின்னு n கேன்சல் பண்ணிடுவோம், n கேன்சல் பண்ணிடுவோம், 1 மைனஸ் 1 பை n அப்படின்றோம். இதோட வேல்யூ பாருங்கள். ஸோ ஒன்றுலேருந்து மைனஸ் 1 பை n நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதோட வேல்யூ ஒன்றை விட கம்மியாக இருக்கும், அப்படி தானே? ஸோ இப்போ இந்த டோட்டல் டேர்ம்ஸ் n மைனஸ் 1 பை n இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதோட வேல்யூ எதோட மினிமமாக இருக்குமா? ஒன்றை விட மினிமம். ஸோ அதனால தான் லெஸ் தேன் 1. நெக்ஸ்ட்டு n மைனஸ் 2 பை n இதையும் அதே போல் சிம்பிளிஃபை பண்ணலாம். n கேன்சல் பண்ணால் 1 மைனஸ் 2 பை n வரும். அப்போ 1ல் மைனஸ் 2 பை n சப்ராக்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒன்னோட வேல்யூ ஒன்றை விட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இதோட வேல்யூவும் ஒன்றை விட மினிமம். ஸோ லெஸ் தேன் 1. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே சரி n மைனஸ் 1 பை n இது ஒன்றை விட மினிமமாக இருக்கும். n மைனஸ் 2 பை n இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒன்றோட மினிமம் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸ்லையும் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இதெல்லாம் மினிமம் லெஸ் தேன் 1 இருக்கும், ஒன்றை விட மினிமமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டேர்ம்ஸ் ஈச் டேர்ம்ஸ் லெஸ் தேன் 1, ஈச் டேர்ம்ஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்காங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸும் ஒன்றை விட மினிமம் லெஸ் தேன் 1 அப்படின்னு சொல்கிறதால நான் அதை இங்கே ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணேன். ஸோ லெஸ் தேன் ஆல்ரெடி ஈக்குவல் இருக்குது, இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் n இன்ட்டு 1 ப்ளஸ் இது எதோட மினிமம்? லெஸ் தேன் 1, ஒன்னோட மினிமம், அதான் இங்கே லெஸ் தேன் போட்டேன் 1, இது லெஸ் தேன் 1. அடுத்தது அதே போல் இப்படி ஒவ்வொரு டேர்மும் லெஸ் தேன் 1 லெஸ் தேன் 1 லெஸ் தேன் 1 வந்துருக்கும். ஸோ அதனால் இங்கே காமனாக லெஸ் தேன் அப்படின்னு போட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே 1 லெஸ் தேன் 1 ஒன்னோட மினிமம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் ஒன்று இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதான் லெஸ் தேன் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட், நமக்கு எத்தனை டேர்ம்ஸ்? n டேர்ம்ஸ் இருக்காங்க. இப்போ 2 டைம்ஸ் ஆட் பண்ணால் 2, 1 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் 3, 10 டைம்ஸ் ஆட் பண்ணால் 10ன்னு சொல்லுவோம். அப்போ n டைம்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்? n. அப்போ 1 + 1 + 1 +ன்ட்டு எத்தனை டைம்ஸ் இருக்காங்க? n டைம்ஸ் இருக்காங்க. ஸோ n டைம்ஸ் ஆட் பண்ணால் n வரும். வெளியில் ஆல்ரெடி n இருக்காங்க, n இன்ட்டு n n ஸ்கொயர். ஸோ Sn லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n ஸ்கொயர். Sn லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ரைட், நெக்ஸ்ட்டு let Sn ஈக்குவல் டு இங்கே ஒரு குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன் நான் எடுத்துட்டேன். Sn வந்து ஒரு குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதாவது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c எடுத்துக்கலாம். இங்கே நம்ம cn ஸ்கொயர் ப்ளஸ் bn ப்ளஸ் a, அதான் எப்படி எடுத்தோம்? a ப்ளஸ் bn ப்ளஸ் cn ஸ்கொயர், இதான் Sn அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 வேர் a, b, c belongs to r ரியல் நம்பர். ரைட், இப்போ இது Sn அப்படின்னு சொன்னால் Sn ப்ளஸ் 1 எப்படி இருக்கும்? இது Sn அப்படிங்கிறப்ப a ப்ளஸ் b n ப்ளஸ் cn ஸ்கொயர், இது Sn. ஸோ Sn ப்ளஸ் 1 எப்படி இருக்கும்? அப்போ n-க்குலாம் 1 ஆட் பண்ணணும், அப்படி தானே? ஸோ அப்போ Sn ப்ளஸ் 1 ஈக்குவல் டு a ப்ளஸ் b n ப்ளஸ் 1 ப்ளஸ் c n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது n அப்படிங்கிறப்ப இங்கே n இருக்காங்க. Sn ப்ளஸ் 1 அப்படிங்கிறப்ப இந்த n இருக்க டேர்ம்ஸ்லாம் n ப்ளஸ் 1 n ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டோம். இப்போ Sn ப்ளஸ் 1 வேல்யூ தெரியும், Snோட வேல்யூ தெரியும், ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். Sn ப்ளஸ் 1லேருந்து Sn சப்ராக்ட் பண்ணுறோம். Sn ப்ளஸ் 1லேருந்து Sn சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? n ப்ளஸ் 1 கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ஃபஸ்ட்டு 100 டேர்ம்ஸ், ஃபஸ்ட்டு 100 டேர்ம்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 100 டேர்ம்ஸ்னா 1 + 2 + 3 + and so on + 100. அதில் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 99 டேர்ம்ஸ் அப்படின்னா 1 + 2 + 3 and so on + 99 சப்ராக்ட் பண்ணிட்டோம், மீது என்ன இருக்கும்? லாஸ்ட்டில் 100 மட்டும் இருக்கும், அப்படிதான் அர்த்தம். சம் ஆஃப் n + 1 டேர்ம்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் n + 1 டேர்ம்ஸ்லேருந்து சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? 1 + 2 + 3 + and so on + n + 1 இருக்கும். இதோட எக்ஸ்பிரஷன் 1 + 2 + 3 + and so on + n வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ n + 1 வரையில் உள்ள டேர்ம்ஸில் என்ன சப்ராக்ட் பண்ணிட்டா லாஸ்ட் டேர்ம் என்ன மட்டும் மிச்சம் எடுக்கும்? n - 1 எடுக்கும், அதான் n + 1. ஸோ அதுதான் n + 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம சம் போகலாம் பாருங்கள். இப்போ அதில் வேல்யூவில் கொண்டாந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். Sn + 1லையும் Sn கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். இது Sn + 1 மைனஸ் இது என்னது? Sn ஈக்குவல் டு வேல்யூ என்ன? n + 1 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ Sn + 1ஓட வேல்யூ இங்கே ரைட் பண்ணியாச்சு, மைனஸ் Snோட வேல்யூ ரைட் பண்ணிட்டா ஈக்குவல் டு n + 1. ரைட், ஓகே. c இன்ட்டு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். a ஸ்கொயர், அப்போ n ஸ்கொயர் + 1 + 2n ப்ளஸ் b இன்ட்டு n + 1 ப்ளஸ் a இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்காங்க? மைனஸ் cn ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் n ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் cn ஸ்கொயர் மைனஸ் bn மைனஸ் a ஈக்குவல் டு n + 1. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ c இன்சைட் கொண்டு போவோம், இது மல்டிப்ளை பண்ணுவோம்.
cn squared plus 1 into cc plus c into 2n அப்போ 2cn ரைட்டாங்களா ரைட் இங்கே வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் c n சைட் மல்டிப்ளை பண்ணியாச்சு ப்ளஸ் அதே போல் இங்கே b n சைட் மல்டிப்ளை பண்ணுங்க bn plus b into 1b plus a minus cn squared minus bn minus a equal to n plus 1 ஸோ இதில் பாருங்கள் cn squared இந்த cn minus cn squared கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட் bn இந்த minus bn கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் a இந்த minus a கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் மீது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2cn இருப்பாங்க ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சியும் பியும் இருப்பாங்க அப்போ b plus c அப்படின்னு சொல்லுவோம் இஸ் ஈக்குவல் டு n plus 1 ரைட்டுங்களா இப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய என்னோட கோஎஃபிஷியன்ட்டையும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய என்னோட கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் இங்கே என்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்காங்க 2c இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸோ 2c ஈக்குவல் டு 1 அப்போ c ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்லுவாங்க c ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்கிறோம் ரைட் ஸோ ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் டைம் இப்போ n டேர்ம்ஸ் ஈக்குவேட் பண்ண மாட்டோம் கான்ஸ்டன்ட் டைம் ஈக்குவேட் பண்ணுறோம் லெஃப்ட் சைடில் கான்ஸ்டன்ட் டைம் p plus 1 ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் டைம் 1 இருக்காங்க ஸோ p plus c ஈக்குவல் டு 1 சியோட வேல்யூ ஆல்ரெடி 1/2 கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பிளேஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ ஸோ b ஈக்குவல் டு 1 minus 1/2 அப்போ b ஈக்குவல் ப்ளஸ் 1/2 c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் b வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ c அண்ட் b யோட வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா s1 இப்போ sn ஈக்குவல் டு ஆக்சுவலாக ஃபார்முலா ஈக்குவேஷன் 1ல sn ஈக்குவல் டு a plus bn plus cn ஸ்கொயர் இருக்குது அப்போ s1னா n-க்கு 1 கொடுக்கும் n-க்கு 1 கொடுத்தா என்ன கிடைக்கும் a plus bn அப்போ n-க்கு 1 கொடுத்தா b plus cn ஸ்கொயர் n-க்கு 1 கொடுத்தா c அப்போ s1 ஈக்குவல் டு a plus b plus c கிடைச்சினாங்க ஈக்குவல் டு 1 அப்படி தானே ஃபஸ்ட்டு டைம் சம் ஆஃப் ஒன் டைம் வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் அப்படின்னா 1 தானே 1 plus 2 அப்படின்னா சம் பண்ணுறப்போ 3 வரும் இங்கே s1 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டைமை தான் ஆட் பண்ணுறப்போ எனக்கு 1 தானே கிடைக்கும் ரைட் அப்போ a plus b plus c ஈக்குவல் டு 1 a plus bக்கு வேல்யூ 1/2 சியோட வேல்யூ 1/2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் 1 plus 1/2 1 plus 2யும் 1/2 ஆட் பண்ணுறோம் 1 ஸோ 1 ரைட் சைடு கொண்டு போய் சப்ராக்ட் பண்ணோம்னா 1 minus 1 a ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு ஸோ a வேல்யூ கிடச்சாச்சு b வேல்யூ கிடச்சாச்சு c வேல்யூ கிடச்சிட்டோம் இந்த 3 வேல்யூஸையும் கொண்டு போயிட்டு நாம் substitute in equation 1 substitute பண்ணலாம் now a equal to 0 b equal to 1/2 and c equal to 1/2 substitute in equation 1 we get so sn equal to formula என்ன நமக்கு cn squared plus bn plus c right c க்கு வேல்யூ 1/2 b க்கு வேல்யூ 1/2 a க்கு வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்போ 1 into n squared by 2 அதே போல் இங்கே 1 into n by 2 காமனாக இருக்குது by 2 போடுங்க அப்போ n squared plus n by 2 என்ன காமனாக இருக்கலாமா நியூமரேட்டர் வந்து என்ன காமனாக எடுங்க n into n plus n எடுத்துட்டோம்னா 1 இப்போ n into n plus 1/2 ஸோ sum of first n h number is equal to n into n plus 1/2 ஃபார்முலா இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலாவை ஆல்ரெடி 10th யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ 11th பார்த்துருக்கோம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் இதை வீடியோ பார்த்துட்டு அப்படியே திரும்ப ஒன்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒன்று தரேன் ஹோம்ஒர்க் எஸ் எக்ஸாம்பிள் சம் நம்பர் 2.22 எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் தரேன் அதனால் ஈஸியாக உங்களால் ஹோம்ஒர்க் பண்ண முடியும் பாருங்கள் இந்த ஈக்குவேஷன்ஸ் x squared minus 6x plus a equal to 0 and x squared minus bx plus 6 equal to 0 have one root is common இப்போ ரெண்டுமே குவாட்ரடிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் தான் ஸோ இதுக்கு 2 ரூட்ஸ் இருக்காங்க இதுலேயும் 2 ரூட்ஸ் இருக்காங்க இதில் ஒன் ரூட் ரெண்டுக்குமே காமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க the other root of the first and the second equation are integers in 4:3 ஸோ ரெண்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு அதில் ரெண்டுக்குமே 2 ரூட்ஸ் இருப்பாங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒரு ரூட்ஸும் செகண்ட் ஈக்குவேஷன் 2 ரூட்ஸ் இருக்கும் அதில் இந்த ஃபஸ்ட் ரூட்ஸ் வந்து ரெண்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க காமன் ரூட் ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஆல்பா அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அந்த ரூட் ஆல்பா அப்படி தான் வச்சுக்கணும் காமன் ரூட் ஒன் ரூட் இஸ் காமன் அப்படின்ட்டாங்க மீத 2 ரூட்ஸ் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு செகண்ட் ரூட்டையும் செகண்ட் ஈக்குவேஷனோட செகண்ட் ரூட் இருக்கும் இல்லையா இதில் இருக்கக்கூடிய அதர் ரூட்ஸ் இதில் இருக்கக்கூடிய மீத அதர் ரூட்ஸ் அது ரெண்டு எப்படி இருக்குன்னா அதோட ரேஷியோ 4:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க இந்த 2 ஈக்குவேஷனுக்கு 1 ரூட் காமன் சொல்லிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இதோட அதர் ரூட்டும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட அதர் ரூட்டும் செகண்ட் ஈக்குவேஷனோட அதர் ரூட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னா 4:3 ஸோ ஃபைண்ட் த காமன் ரூட் இதான் கொஸ்டின் ஓகே ஸோ இதே மாடல் நம்ம ப்ராப்ளம்லாம் பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கொஷனுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்